ஃபில் பண்ணிவிடுங்க. டேங்க் ஃபில் பண்ணிவிடுங்க. ₹48 டிப்ஸு இந்த ரயிலில் நமக்கு. இதுக்கு நமக்கு 470 கிடச்சிருக்கு. 470ல் டாடா என்ன அழகாக இருக்குது சவுண்டு அப்பா. ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரேப்பிடோ தான் கைஸ் ஓட்ட போயிட்டுருக்கோம். டைம் என்ன ஆகுதுன்னா மார்னிங் 5:10 ஆகுது கைஸ். நான் வந்து 4:40 இருக்கும் ஆன் பண்ணிட்டேன். ரூம்லேருந்து ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குமான்ட்டு, ஆனால் சுத்தமாக ஆர்டரே இல்லை. அப்புறம் அப்படியே தாம்பரம் போகலான்ட்டு வந்துடுங்க கைஸ். நம்ம ரூம்லேருந்து தாம்பரம் வந்து 4 கிலோமீட்டர் வந்துச்சு. சரி ஓகே, அங்கே போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ தாம்பரம் தான் போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், நான் ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இன்றைக்கி டேட் என்னென்னா March 27. பைக்கோட கிலோமீட்ரு 7150. கைஸ் நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து ஊபரில் வந்துச்சு. இங்கே பக்கத்தில் 800 மீட்டரில் பிக்கப் பண்ணி அதுக்கு வந்து ஆப்போசிட் ரோட்டில் இருக்காங்களாம். தாம்பரத்தில் பிக்கப் பண்ணி மாங்காடுன்னா பூந்தமல்லிக்கு முன்னாடியே வரும் கைஸ். அங்கே தான் ட்ராப்பு. 17 கிலோமீட்டர் வந்துச்சு. அமௌண்ட்டு 228 வந்துச்சு. ஓடிக்கு சொல்லுங்கண்ணா. போகலாமா? கைஸ் இந்த ரைடு பிக்கப் பண்ணியாச்சு. இது வந்து 16 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. 29 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. 16 கிலோமீட்டர் காமிச்சிருக்கு. எங்கண்ணா? தேங்க்ஸ். கைஸ் இந்த நெக்ஸ்ட் ரைடு நம்ம இப்போ பிக்கப் அக்செப்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஊபரில் வந்துச்சு கைஸ். நம்ம ஃபஸ்ட் ரைடு முடிச்சது வந்து 6 o'clock. இப்போ 6:30 ஆகுது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஆர்டர் வந்துச்சு ஊபரில். இது என்னென்னா 37 கிலோமீட்ரு. 37 கிலோமீட்டருக்கு 316 ரூபா தான் அமௌண்ட் வந்துச்சு. இருந்தாலும் மந்த் எண்டுன்றதுனால இதெல்லாம் எடுத்து ஓட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கைஸ் இந்த ரைடை கேன்சல் பண்ணிட்டாங்க. பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன், அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது நான் கால் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தேன் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கைஸ் நமக்கு இப்போ ஒரு ரைடு ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். இது வந்து ரேப்பிடோவில் தான் வந்துச்சு. இங்கே பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் பிக்கப் இதுக்குள்ளே போகணும். பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி தாம்பரம் ட்ராப்பு. ஒரு
17 கிலோமீட்டர் வந்துச்சு. 17 கிலோமீட்டருக்கு கரெக்டாக பாருங்கள், கூகுள் மேப் இங்கே தான் காமிக்குது, இங்கே ரோடே இல்லை. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. பக்கத்தில் ஒரு ரோடு தள்ளி போகலாம். ப்ரோ லொக்கேஷன் வந்துட்டேன். கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு நமக்கு 173 வந்துச்சு, கஸ்டமர் பே பண்ணிட்டாரு. அதுக்கு கமிஷன் போக 161 கிடச்சிருக்கு கைஸ். இப்போ அடுத்த ரைடு நமக்கு ஓலாவில் வந்துருக்கு. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி பெரும்பாக்கம் ட்ராப்பு. என்னன்னா 8275. ரைட், இந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். இதுக்கு 165 வந்திருக்கு. கஸ்டமர் 170 பே பண்ணார். கைஸ், நம்ம லாஸ்ட் ரைடு முடித்தது ஒரு 7:50 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து 8:35 ஆகுது. இடையில ஒரு ரைடு ஒன்று வந்துச்சு கைஸ், ஊபரில். ஒரு 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி 4 கிலோமீட்டரில் ட்ராப்பு. அமௌண்ட்டு 94 வந்துச்சு கைஸ். அதை முடிச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரைடு கிடச்சிருக்கு கைஸ் ரேப்பிடோவில். இது மேடவாக்கத்தில் பிக்கப் பண்ணி, பிக்கப் கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்துச்சு. ட்ராப் வந்து அம்பத்தூர் கைஸ், 35 கிலோமீட்டர் வந்துச்சு. ஆனால் இது பைக் பூஸ்டில் தான் கைஸ் வந்துச்சு. அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அவர் தான் கஸ்டமர்னு நினைக்கிறேன். ஓடிபி சொல்லணும். ஓகேங்க. கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது வந்து 36 கிலோமீட்ரு, 52 நிமிஷத்தில் ரீச் ஆகலன்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளேயா ப்ரோ? ஜிபேவா? தேங்க்யூண்ணா. கைஸ், இந்த ரைடு நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இந்த ரைடுக்கு 364 காமிச்சது. கஸ்டமர் 400 பே பண்ணிட்டாரு. சூப்பர். என்ன மனுஷன். நமக்கு அடுத்த ஆர்டர் கிடச்சிருச்சு கைஸ். இது வந்து இப்போ லாஸ்ட் ஆர்டர் முடிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் அங்கேயே தான் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஒரு 600 மீட்டரில் பிக்கப் பண்ணி அடையார் ட்ராப்பு. இது வந்து போர்ட்டரில் வந்துச்சு. அமௌண்ட் வந்து 235 கைஸ். ஓகே, நம்ம பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம்.
இங்கேருந்து தான் புக் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி கேட்கலாம். போர்ட்டர் புக் பண்ணியிருந்தீங்கல்ல? லொக்கேஷ் மாடியார். ஆமாம், ஸ்பேர் பார்ட்ஸில் ஸ்ரீனிவாசனா? அந்த ஹுண்டாய்க்குள்ளே தானே? போர்ட்டர் பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்சல் தான். இது ஏதோ காரோட ஸ்பேர் பார்ட்ஸு. இது 20 கிலோமீட்டர் காமிக்குது கைஸ். அப்புறம் 53 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. இப்போ அது இல்லாமல் நமக்கு ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. இது எங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி கிண்டி ட்ராப்பு. இது நம்ம போகிற வழி தான், அதனால் இதையும் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். கைஸ் பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஓடிபி சொல்லுங்கண்ணா. 2961. கைஸ் நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இது வீடியோண்ணா. இது வந்து 13 கிலோமீட்டர் 36 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. தேங்க்யூண்ணா. கைஸ் ஃபஸ்ட் ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு நமக்கு 150 வந்துச்சு. 149 காட்டுச்சு. கஸ்டமர் 150 பே பண்ணிட்டாரு. இப்போ போய் செகண்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு இங்கேருந்து 7.8 கிலோமீட்டர் காமிக்குது கைஸ். கைஸ் இந்த போர்ட்டர் பார்சலோட டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டோம். ஆமாண்ணா. $226ண்ணா. கேஸ் லாஸ்ட் ஆர்டர் இங்கே தான் டெலிவரி பண்ணியிருந்தோம். அந்த ஆர்டர் முடித்தது 11:15க்கு முடித்தோம். இப்போ 11:50 ஆகுது. இப்போ நமக்கு அடுத்த ஆர்டர் கிடச்சிருக்கு கேஸ். போர்ட்டரில் தான் கிடச்சிருக்கு. இது இங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் பிக்கப் பண்ணி திருப்பூர் ட்ராப்பு. அமௌண்ட் ஒரு 470 வந்துச்சு கைஸ். கைஸ் லேம்போகினி. கொஞ்சம் தூரம் அது பின்னாடியே போயிட்டு வரலாமா? அடாடாடா என்ன அழகா இருக்கு. சவுண்டு பா. கைஸ் இந்த ஷாப்லேருந்து தான் பிக்கப் போட்டிருக்காங்க. ஆமாம் அங்கே தான் இருக்க. புரியல. ஓகே, யார்கிட்ட கொடுக்கணும்? ஓகே நான் வெயிட் பண்ணுங்க, நான் கொடுக்குறேன். கைஸ் பார்சல் பிக் பண்ணியாச்சு. இது இந்த பாக்ஸ் தான். இது இங்கேருந்து 36 கிலோமீட்ரு 54 நிமிஷம் காட்டுது கைஸ். ஈஸியாக தான், டிராஃபிக் இருக்காது. கைஸ் பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம்.
இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்கேன். நான் வரேன், ஆப்போசிட்டில் நிற்கிறேன். இங்கே கைஸ், இந்த பார்சல் நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு நமக்கு 470 கிடச்சிருக்கு. 470ல் 18 ருபீஸ் வந்து வேலெட்லேயே ஆட் ஆகிடும். பேலன்ஸு 452 தான் கஸ்டமர் பே பண்ணணும். ஆனால் கஸ்டமர் 500 பே பண்ணிட்டாரு. 48 ருபீஸ் டிப்ஸு இந்த ரயிலில் நமக்கு. கைஸ், நம்ம லாஸ்ட் ஆர்டர் முடிச்சு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இப்போ ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு கைஸ். இங்கே ஒரு 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி திருப்பூர் தான். இங்கே பிக்கப் பண்ணி கந்தஞ்சாவடினா ஓஎம்ஆர் கைஸ், பெருங்குடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை போய் பிக்கப் பண்ணலாம். இது பார்சல் ஆர்டரு கைஸ். பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த ஷாப்பில் தான் பிக்கப்பு கைஸ். பார்சல் பிக் பண்ணியாச்சு. இது இந்த ஒரு பாக்ஸு தான். இது வந்து 30 கிலோமீட்ரு 50 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. அமௌண்ட் வந்து 330 காமிச்சிது கைஸ். கைஸ், இந்த ஆர்டரோட ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் தான். ஓகே, அந்த கேட்டில் வெயிட் பண்ணுறேண்ணா. மெயின் கேட் தான். ஓகேண்ணா. கைஸ், இந்த பார்சல் நம்பர் டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அடுத்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ரேப்பிடோவில். இது இங்கே பக்கத்தில் 450 மீட்டரில் பிக்கப் பண்ணி குரோம்பேட் ட்ராப்பு. $2755. ஓகே, உட்காருங்க. $178 மேம். டேங்க் ஃபில் பண்ணிவிடுங்க அக்கா. கொஞ்சம் ஃபுல்லாக. ஓகே. டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? டோட்டலாக 2357 கைஸ். மைனஸ் நம்ம மார்னிங்கே டேங்க் ஃபில் பண்ணிட்டு தான் போனோம். இப்போ ஃபில் பண்ணும்போது கரெக்டாக 300 ரூபா வந்துச்சு பெட்ரோலு. இப்போ 300 ரூபாய்க்கு ஓடி இருக்கு. அப்புறம் மார்னிங் சாப்பிட்றதுக்கு 50, இப்போ வந்து 80. நம்ம பெட்ரோல் சாப்பாடெலாம் மைனஸ் பண்ணது போக 1927 ரூபா இன்னையோட ப்ராஃபிட் கைஸ். அப்புறம் நம்ம பைக் எவ்வளோ ஓடி இருந்துச்சுன்னா 7150 ஓடி இருந்துச்சு. இப்போ எவ்வளோ ஓடி இருக்குன்னா 7358. 7358, 208 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 208 கிலோமீட்டருக்கு 300 ரூபா பெட்ரோல் போயிருக்குன்னா அப்போ நம்ம பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு. ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ டைம் என்னென்னா 3:22 ஆகுது கைஸ். நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது 5 o'clock. 5 மணிலேருந்து 3:22னா 10 மணி நேரம் 20 நிமிஷம் ஓட்டிருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.